அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது அன்பு டெக் தமிழ். என்னுடைய பெயர் அன்பழகன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்காது. அதாவது ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்காது. செட்டிங்ஸ்னு பார்த்தனாலும் இந்த ஆப்ஷன் இருக்காது. எதுக்கு இந்த ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் உங்கள் மொபைலில் இருக்கும். அது வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, டிசபிள் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்காது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம டிசபிள் பண்ணலாம். எப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்துங்க, ரெட்மி சிஸ்டம் மேனேஜர். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே ஸ்டார்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இன்ஸ்டால்டு ஆப்ஸ் மொத்த அப்ளிகேஷனும் இருக்குது. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் டிசபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சில அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த அப்ளிகேஷன்லாம் நான் டிசபிள் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கூகுள் ப்ளே மூவி அண்ட் டிவின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லை, அதனால் நான் டிசபிள் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. இங்கே டிசபிள்னு இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு, இந்த டிசபிள் கொடுத்துக்குங்க. இங்கே கீழே டிசபிள் ஆப்னு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனபிள்னு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்னா அந்த அப்ளிகேஷன் நிரந்தரமாக நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு அப்ளிகேஷனும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கூகுள் ப்ளே மியூசிக், இந்த அப்ளிகேஷனும் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் டிசபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதேமாரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையில்லையோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டிசபிள் பண்ணிக்கோங்க. இந்த மெயிலும் நான் டிசபிள் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி டிசபிள் இருக்குது. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் உங்கள் பேட்ரி வந்து அதிகமாக சார்ஜ் எடுத்துக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் தேவையோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.